கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமா சில காரியங்களை பார்ப்போம். சிலுவையே அன்பின் விளை. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று வாசிக்கிறோம். இதுவரை வெளிப்படுத்தப்பட்ட அன்பிற்கு சிலுவையே மிகச் சிறந்த சான்றாகும். தேவன் நம்மை நேசிப்பதாக வெறும் வார்த்தைகளால் மட்டும் கூறவில்லை, அவர் அதை செயலில் நிரூபித்து காட்டினார். தமக்கு மிகவும் விலை உயர்ந்ததே அவர் இருந்தார். நம்முடைய மீட்புக்காக செலுத்தப்பட்ட விலையாக இயேசு கிறிஸ்து மாறினார். அன்பிற்கு எப்போதும் ஒரு விலை உண்டு. அந்த விலை எவ்வளவு பெரியது என்பதை சிலுவை வெளிப்படுத்துகிறது. சிலுவையின் இடத்திலே அன்பு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு தியாகம். கிருபை என்பது மலிவானதல்ல, அது விலை உயர்ந்தது. இரக்கம் என்பது மறுக்கப்பட்டதல்ல, அது தாராளமாய் பொழிந்தருளப்பட்டது. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்தார். இது அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்த்துகிறது. அவர் எதையும் தமக்கென்று மீதி வைக்கவில்லை. நம்மை முன்னிட்டு இயேசுவை ஒப்பு கொடுக்க தேவன் சித்தம் கொண்டார் என்றால் நம் வாழ்வின் ஒவ்வொரு தேவையையும் அவரே பார்த்துக் கொள்வார் என்று நாம் முழுமையாக நம்பலாம். சிலுவை நமக்கு இவ்வாறு பறைசாற்றுகிறது என்னவென்றால், நீங்கள் அளவிட முடியாத அளவிற்கு நேசிக்கப்படுகிறீர்கள். உங்கள் கடந்த காலம், உங்கள் தோல்விகள் அல்லது உங்கள் போராட்டங்கள் எவ்வாறு இருப்பினும் தேவன் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பு உண்மையானது, வல்லமை மிக்கது மற்றும் மாறாதது என்பதற்கு சிலுவையே நித்திய சான்றாக திகழ்கிறது. தேவன் உங்களை இவ்வளவு ஆழமாக நேசிக்கிறார் என்பதை நீங்கள் உண்மையிலேயே விசுவாசிக்கிறீர்களா?